Put, ma'am. Put. Okay, come and sit here. Is it correct? You sit and do your lesson. தமிழரின் கப்பற்கலை. ஓகே, இயல் 4 தமிழரின் கப்பற்கலை. பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெருவிருப்பம் உண்டு. So all the Tamilians they like to travel because they liked it very much. பயணம் தரைவழி பயணம். listen. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். There are 3 types of travel. Going through the sea, going in the land and going in the aeroplane, that is in the where? Sky. நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம் என 2 வகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்காத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள் ஆகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வது மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும். So when we learn about the ship, we are very happy because it will be very interesting, is it not? Okay, learn. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். When the rain comes, what the children do? They make a couple out of the paper. மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். When the rain comes, all the children they make the couple made out of paper. So they like it very much. அந்த அளவிற்கு நம் ஆழ் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. So that much we like the couple. பழங்காலம் முதல் listen understand the lesson. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். Even from the beginning itself they liked couple from all those our ancestors. தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. We got lot of examples that the Tamilians went in the couple. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். The oldest book was, what is the name of the oldest book? தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. So what it is saying? முன்னீர் வழக்கம். ஓகே, எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். Even before the தொல்காப்பியம் period, these Tamilians were traveling in the sea. Now listen, don't see somewhere else. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. This is a திருக்குறள். What it says? என்னும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே மெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. So even during the period of when the in those ancient days, from the பூம்புகார் port, the ships were bringing all the things and they were doing export and import. And which book is showing? Pattinapalai. Pattinapalai is showing all these things. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் பாடல் 255 என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. இதனையே 10 என்னும் நூலும் அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடுகிறது. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதனை உணரலாம். So they were very much good in this business. Okay. நீர்வழி பயணம் தொடக்கம். நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். In those days the ancient man, he saw that on the sea the woods, they are just floating on the sea, and on that wood who is sitting? The birds are sitting and even the frogs are sitting. So that the ancient man saw. நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். So from that only he understood that he also can travel in the
போட் மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினார். மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். This is how a man, ancient man, invented a boat. We saw that on the sea the wood is just going like this. So he thought, okay, we can climb on the wood and we also can go in the water just like that. So this is how he invented the boat, the ancient man. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். Okay, these are all the names of the boats. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். And also the other names of boats are களம், வங்கம், நாவாய். Okay, கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என அழைக்கப்பட்டனர். So what they were called as? The person who is building the ship, he is called as கம்மியர். People who build the ship, they are called as கம்மியர். களஞ்சை கம்மியர் வருகென கூய் காதை 25 அடி 124 என்னும் மணிமைகளை அடியால் அறியலாம். பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டி இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். ஓகே, கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கும் வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். They avoided the trees with having சுழி. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். So they used to measure the height, the width and the length, and they will measure in such a way so that he can make a good ship those days. Okay, இவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டனர். They measured that using one instrument called தச்சு முழம். பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. Okay, just mark this. We'll continue in the next class. This one till this we completed. From this thing I will explain in the next class.